வணக்கம். என்னோட நேம் ஜெயபாரதி. ஐம் டெபுட்டி நர்சிங் சூப்பர்டென்ட் இன் ஹலோ டாக்டர். இப்போ இங்கே ஹலோ டாக்டரில் நர்சிங்கோட சர்வீஸ் என்னென்ன நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸோ வில் கோ ஃபார் அ நர்சிங் விசிட் ஃபார் த பேஷண்ட்ஸ். இதில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து சிம்ஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற பேஷண்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுல வந்துட்டு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அசஸ்மெண்ட் ஏதாவது வந்துட்டு ஃபீடிங் டியூப் ஃபீட் கொடுக்குறது, தென் ஃபார் ட்ரக்கியாஸ்டமி பேஷண்ட் கேர் லைக் சர்வீஸ் அட் ஹோம் வந்து 12 hours 24 hours நர்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வில் பி அக்கம்பனிங் த டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ், டாக்டர்ஸ் விசிட் கூடவும் நர்ஸ் அக்கம்பனி பண்ணுறது. ஸோ வில் பி டூயிங் ஆல் மைனர் அண்ட் மேஜர் ட்ரெஸ்ஸிங்ஸ். இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் வந்துட்டு பேஷண்ட்டை அசஸ் பண்ணி, ஸோ வில் பி கம்யூனிகேட்டிங் டு த டாக்டர்ஸ், கன்சல்டன்ட்க்கு கால் பண்ணி பேஷண்ட்டோட அப்டேட் சொல்கிறது. ஸோ எவ்ரி திங் வந்துட்டு வில் பி டூயிங் இன் த ஹலோ டாக்டர் இன் த நர்சிங் பார்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு இப்போ ஒரு ஐவி ஃப்ளூட் வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஐவி ஃப்ளூட் போகிறது ஹைட்ரேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற ஹெல்த் எஜுகேஷனும் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நர்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃபீவர்னு வந்துட்டு ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் நர்சிங் கேர் லைக் டெபிட் ஸ்பஞ்சிங் கொடுத்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் எடுக்கணும், ஒரு மெடிசன்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு ஹைட்ரேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்துட்டு இப்போ மெடிசன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், வந்துட்டு நைட்டில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்துட்டு தே ஹாவ் டு பேஷண்ட் கூட யாராவது அக்கம்பனி பண்ணணுன்ற அந்த எஜுகேஷன் கொடுக்குறது. அந்த ஐவி லைன் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேட்டன்சி செக் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வில் பி எஜுகேட்டிங் டு த பேஷண்ட்ஸ் as well as தி அட்டெண்டர். இப்போ ஒரு ஐவி இன்ஜெக்ஷன் வந்துட்டு நாங்கள் வீட்டில் போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், the first day ஐவி ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ப்ரொசீஜர் வைஸ் வந்துட்டு we will start the ஐவி லைன். அந்த ஐவி லைன் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் we used to keep for 3 days. அந்த பேட்டன்சி வந்துட்டு எவ்ரி டைம் நாங்கள் ஐவி இன்ஃப்யூஷன்ஸ்க்கு வந்துட்டு போகும்போது பிஃபோர் போசி ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க, ஐவி லைனோட பேட்டன்சி செக் பண்ணணும். ஐவி லைன் பேட்டன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். சப்போஸ் அந்த ஐவி லைன் வந்துட்டு பேட்டன்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் வி வில் ரிமூவ் தட் ஐவி லைன். அந்த ஐவி லைனில் நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம். பேஷண்ட் வில் ஹாவ் அ காம்ப்ளிகேஷன்ஸ். அந்த ஐவி பேட்டன்சி வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வி வில் ஸ்டார்ட் அ ஐவி ஆன்டிபயோட்டிக். இப்போ நம்ம ஹோம் கேர் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட். ஹோம் கேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்றதை பக்கத்தில் இருக்க அட்டெண்டர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வி வில் கம் பேக். அந்த ஒரு 1 hour 2 hours இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணுன்ற எஜுகேஷன் வந்து அந்த அட்டெண்டருக்கு நம்ம கொடுத்துட்டு வரணும். அதை வெட்டாகாமல் பார்த்துக்கணும். இதை வாஷ்ரூம் பேஷண்ட் போகும்போது வந்துட்டு அது கை லிஃப்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி எஜுகேஷன் வி யூஸ் டு கிவ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த சுகர் மானிட்டரிங் வந்துட்டு வி வில் எஜுகேட் த பேஷண்ட். சுகர் மானிட்டரிங் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் செக் பண்ணணும், லைக் சுகர் லோ சுகர் ஆனுச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஃபஸ்ட் எய்ட் தே சப்போஸ் டு டூ அப்படின்றத எல்லாமே வந்துட்டு டயபெட்டிக் எஜுகேஷனும் வந்துட்டு நர்சஸ் வந்து கொடுப்பாங்க.